ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி நேத்து புதுசா ஸ்டார்ட் பண்ண தாய் டிராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட் எதுல ஸ்டார்ட் பண்றா அப்படின்னு பார்த்தா இவர் யாரு அப்படின்னா நம்ம ஹீரோயினோட சொந்த அங்கிள் தான். அவர் என்ன பண்றாரு சின்ன வயசுலன்னா அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா நீ என் கூட தான் இருக்கணும் வா அப்படின்னு கம்பல் பண்ணி ஹீரோயினை இழுத்துட்டு போறாரு. அப்ப ஹீரோவோட அப்பா வந்து அவளை பிடிச்சி தடுத்து நிறுத்துறாரு. நீ எந்த காரணத்தை கொண்டு இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். ஏன் அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவோட கொலையிலேயே உண்மைதான் சஸ்பெக்டா போலீஸ் சொல்லியிருக்காங்க. நீ வந்து இன்கேஸ் கொலை பண்ணிருந்தா அவங்களன்னா இவளுக்குமே உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயினோட அங்கிள் என்ன சொல்றாருன்னா நீ வந்து அவளோட சொத்துக்காக தான் இப்ப அவளை உன் கையிலயே வச்சுக்கணும்னு நினைக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட சண்டை போடுறாரு. அதுக்கு ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாருன்னா அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் எதையா இருந்தாலும் டிசைட் பண்ணிக்கிட்டோம். இப்ப நீ மரியாதையை வெளியில போ அப்படின்னு சொல்லி இவர் துரத்திடுறாரு. சின்ன வயசுல ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோயின் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு நீ கவலைப்படாத, எந்த நேரத்திலயும் நான் உன் கூடயே தான் இருப்பேன். உனக்கு என்னனாலுமே நான் எப்பவும் உடனே என் பக்கத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது இவளும் என்னை விட்டு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லி அழறா. மறுபடியும் பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கும் போது பயங்கரமா அழறா இல்லையா. ஹீரோ வந்துடுறான். நான் வந்துட்டேன், எதுவுமே இப்ப நடக்கல, நீ கவலையே படாத, அது எல்லாமே வந்துட்டு எப்பவோ முடிஞ்ச விஷயம், நீ அதை மறந்துடு, நான் உன் கூடயே இருக்கேன், உன் பக்கத்துலயே இருக்கேன், எதுவும் உனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்துறான். ஹீரோயினுமே ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே புரியுது ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கும் போதுதான் கதறி இருக்கா ஹீரோ உள்ள வந்திருக்கான்னு. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் பயங்கரமா கதற ஆரம்பிச்சிடறாங்களா. ஹீரோயின் ஐயோ மரியாதையா வெளியில போ அப்படின்னு கத்துறா. இவன் நான் எதையும் பாக்கல அப்படின்னு இவன் கத்துறா. இத பாரு, என்ன தப்பா நினைக்காத, நீ ஏதோ கத்துன அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அவசரத்துல உள்ள வந்துட்டேன். நீ நிதானமா மூச்சை இழுத்து விடு, டென்ஷன் ஆகாத, நீ டென்ஷன் ஆனீன்னா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், நான் எதையும் பாக்கல ப்ளீஸ் அப்படின்னு இவன் கதறிட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் இவ கண்ணை மூடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்காக என்ன சொல்றானா, ஏய் நீ பிறந்ததுல இருந்து நான் உன்னை பாத்துக்கிட்டுதான் இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா குளிச்சிருக்கோம், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது அது சின்ன வயசுல, அது இப்ப கிடையாது, எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்றா. இவன் சும்மா இல்லாம நக்கல் அடிக்கிறேன்ற பேர்ல ஆமாமா உண்மைதான் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், அவ செம காண்டாடுறா. ஏய் உனக்கு காமெடி பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லையா, தொடப்பு கட்டியாலே அடிப்ப, வெளியில போற நாயே அப்படின்னு திட்டுறா. ஹீரோவுமே நார்மலா வெளியில வந்துடுறான். இருந்தாலுமே வந்துட்டு பாவம் அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டான் போல, அவனால முடியல. ஐயோ தெரியாம அவசரப்பட்டு உள்ள போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நடந்து கூட போக முடியல. இவங்க ஊர்ல எல்லாம் பாத்ரூம் தாப்பா இருக்காதா என்ன. ஹீரோயின் குளிச்சுட்டு வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. ஐயோ நான் தான் கத்திருக்க கூடாது, அவன் வேற மான கேட்டவன், அவன் எப்படி பாத்ரூம்குள்ள வரலாம், என்னதான் நான் கத்தி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா இருக்கா. அப்ப பார்த்தா வாசம் மூக்குக்கு வருது. ஹீரோ வந்து பயங்கரமா சமைச்சுக்கிட்டு இருக்கான் போல. நீ தனியா இருக்கும் போது என்னோட சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்ணிருப்பியோ, அதான் ஓடி வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாமா நீ வந்துட்டு சமைச்சு போட்ட பத்தியா, இவ்வளவு வருஷம் நான் சாப்பிட்டேனே, ஐயோ கன்றாவி அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. அதுக்கு உடனே அவன் என்ன சொல்றானா, விடு விடு, அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டுதான் இப்ப நான் சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சுட்டேன், இப்ப நல்லா டேஸ்ட் பண்ணுவா அப்படின்னு கூட்டிட்டு போறான். அந்த ட்ரீம் கேச்சரை கொண்டு வந்து ஹீரோவை இவளோட ரூம்ல மாட்டிட்டு ஏதாவது கனவு இனிமே கண்டிப்பா வராது, வந்தது அப்படின்னா உடனே என்ன கூப்பிடு, நான் உடனே வந்துருவேன், நீ கவலையப்படாத பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இப்போதைக்கு போகாத, இங்கேயே இரு, என் கூடயே இரு, நான் தூங்குனதுக்கு அப்புறமா இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கைய விடாம புடிச்சுக்கிறா. ஹீரோ வந்து அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு தனியா இருக்கான் இல்லையா, அதனால ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இத பாரு, நீ சண்டை போட்டுட்டு இப்ப இவ்வளவு நாளுமே உங்க அப்பாவையும் அம்மாவையும் மிஸ் பண்ற இல்லையா, அது தப்பு அப்படின்னும் போது இதெல்லாம் எதுவும் பேசாத, நீ தூங்கு அப்படின்னு சொல்றான். நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்த கேளு, எங்க அப்பா அம்மா இல்லாம நான் அவங்கள மிஸ் பண்றேன், இருந்தும் நீ வந்து அவங்கள மிஸ் பண்றது ரொம்ப தப்பு, தயவு செஞ்சு என்ன விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்ட நீ பேசிடு அப்படின்னு சொல்றா. ஹீரோ இது எதுக்குமே பதில் சொல்ற மாதிரி இல்ல, தயவு செஞ்சு நீ தூங்கு, எனக்கும் டயர்டா இருக்கு, நானும் போய் தூங்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவோட கைய புடிச்சுக்கிட்டே தூங்கிடுறா. மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு நிறைய கம்பெனிக்கு வந்து இவ வேலைக்காக அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து எவ்வளவு சொல்லிட்டான் இவள, என்னோட கம்பெனிலேயே வேலை செய்யணும், ஆனா இவளுக்கு அது இஷ்டம் இல்ல, இவளுக்கு வெளியில கம்பெனில போய் வேலை செய்யணும்னு ஆசை. அதே நேரத்துக்கு ஹீரோவோட அப்பா கால் பண்ணி ஹீரோயினை மீட் பண்ணணும் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹீரோயின் வேலைக்காக நிறைய கம்பெனில அப்ளை பண்ணா இல்லையா, அதுல ஒரு கம்பெனி பார்த்தா ஃபாவோட கம்பெனி. இவங்களோட கம்பெனி பேரு வந்து ஏடி டிசைன் சொல்லிட்டு. அந்த கம்பெனிக்கு இவன் ப்ரொஃபைல பார்த்த உடனே ஆஹான்னு பயங்கர சந்தோஷமாயிடுறான். அந்த டைம்க்கு இவனோட செக்ரட்டரி மின் வரா. அவதான் இவன் கிட்ட வரைஞ்சுக்கிட்டே இருப்பா இல்லையா.
அவ என்ன கேக்குறான்னா, நான் வேணா யாரெல்லாம் வந்து இன்டர்வியூக்கு வரணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணவா சார் அப்படின்னும் போது, ஐயையோ வேண்டாம்மா நானே செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எங்கன்னா ஹீரோயினை இவ விட்டுட்டானா என்ன பண்றதுன்னு. ஹீரோயோட அப்பா வந்து இப்பதான் பல வருஷம் கழிச்சு ஹீரோயினை மீட் பண்றாரு. அதுவும் யுஎஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் மீட் பண்றாரு. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோயின் கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். உங்க அப்பாவும் நானும் பிசினஸ் பார்ட்னர். சோ வந்து இந்த கம்பெனில உனக்குமே வந்துட்டு லாபம் இருக்கு, நஷ்டமும் இருக்கு. அதனால நீயும் வந்து இந்த கம்பெனில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீ என்னோட கம்பெனில வந்து வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் இல்ல இல்ல அங்கிள், நான் வந்து புதுசா வேற ஒரு கம்பெனில வெளியில வேலை பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் இவ கேக்குறா, உங்களுக்கும் நம்ம நன்கும் என்னதான் பிரச்சனை? அவன் எதுக்காக வந்து உங்க வீட்ல இல்லாம ஆன்டி கூடயும் இல்லாம உங்க கூடயும் இல்லாம தனியா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் உன்கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேக்குறாரு. அவன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்றான் அங்கிள், நீங்களாவது ஜஸ்ட் சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேக்குறா. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட ஷேர் வந்து நம்ம கம்பெனில 15% இருக்குமா, அந்த 15%யும் வந்து அவன் உடனே கொடுக்க சொல்லி கேட்டான். பட் ஆனா இது என்னோட பொறுப்பு, நான் தரமாட்டேன், நான் தான் இத பொறுப்பா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இதுலதான் எங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அவன் என்ன கூட நம்பல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. உடனே இவ என்ன சொல்றான்னா, எனக்காக நீங்க அவனை தப்பா நினைக்காதீங்க, தயவு செஞ்சு, கண்டிப்பா எதுனா ரீசன் இருக்கும் அவன் அப்படி சொன்னதுக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோயினோட அங்கிளும் அங்கிளோட பொண்ணும் வராங்க. இவள பார்த்த உடனே அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்புறம் எப்படி இருக்க, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அங்கிள், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறா. இருந்தாலும் இவர் செம்ம கோவத்துல இருக்காரு. அதெல்லாம் நான் நல்லாதான் இருக்கேன், நான் வந்துட்டு எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. இருந்தாலும் நீங்க எல்லாரும் என்ன குற்றவாளி மாதிரி பாக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு. அப்ப அவர் பொண்ணுமே வந்து என்ன சொல்றான்னா, சின்ன வயசுல நம்ம எல்லாம் எவ்வளவு க்ளோஸா இருந்தோம், ஆனா நீ இப்படி நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. எங்களை பார்த்து என்னவோ பயப்படுற அப்படின்னும் போது, இல்ல இல்ல நான் பயப்படல, ஜஸ்ட் நான் தள்ளி இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. அப்ப அங்கிள் என்ன கேக்குறாருன்னா, நீ தள்ளி இருக்கியா, எதுக்காக இருக்க, நீ எங்க குடும்பத்தை சேர்ந்தவ, எங்க குடும்பத்துல உனக்கு சொத்து இருக்கு, நீ எப்ப சொல்றியோ லாயர் மூலியமா எல்லாத்தையுமே வந்து உனக்கு கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இல்ல இல்ல எனக்கு அந்த சொத்து எதுவுமே வேண்டாம், உங்க குடும்பத்தை சேர்ந்த எந்த ஒரு பைசா கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவோட அப்பாவே என்னடா இவ இப்படி சொல்றாளேன்னு ஷாக்கா பாக்குறாரு. அப்ப அங்கிளோட பொண்ணு கசின் என்ன சொல்றான்னா, அப்பனா எதுக்காக எங்க குடும்ப பேரை மட்டும் போட்டுட்டு இருக்க, அதுவும் வேணான்னு தூக்கி எறிய வேண்டியது தானே, இவ்வளவு நாளா எங்க குடும்ப பேரை தானே நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, ஹீரோயின் என்ன சொல்றான்னா, உங்க குடும்ப பேரை நான் அதை யூஸ் பண்ணல, இது எங்க அப்பாவோட பேரு, எங்க அப்பா எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போன் வருது, நான் கிளம்புறேன்னு அங்க இருந்து போயிடுறா. வேற யாரும் இல்ல, நம்ம தான் கால் பண்ணிட்டு இன்டர்வியூக்காக தான் கால் பண்ணிருந்தோம், நீங்க கூட அப்ளை பண்ணிருந்தீங்களே ஏடி டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லி பேசும்போது இவளுக்கு சரியாவே காது கேட்கல. அந்த டைமுக்கு அங்க ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோயினுக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. அதாவது இவளோட பர்த்டே பார்ட்டில தான் வந்துட்டு எல்லாமே நடந்திருக்கும். நம்ம ஹீரோவோட ஃபேமிலியும் ஹீரோயினோட ஃபேமிலியும் 2 ஃபேமிலியும் அங்க ஒன்னாதான் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. அப்ப சடனா 2 பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அங்க வந்து இஷ்டத்துக்கு சுட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவோட அப்பாவை கால்லயும் நெஞ்சிலையும் சுட்டுடுவாங்க. ஹீரோயினோட அப்பாவையும் சுட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா தான் என்ன பண்றாங்கன்னா, பசங்க 2 பேரையுமே வந்துட்டு வெளியில அனுப்புறாங்க. எப்படியாவது இங்க இருந்து நீங்க 2 பேரும் தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மாவையுமே சுட்டு கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கூட்டிட்டு போய் ஹீரோயினையும் ஹீரோவும் சேர்ந்து வந்து டப்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஞாபகம் வந்துமே ஹீரோயின் வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய், ஓகே சார் நான் நாளைக்கு வரேன், இன்டர்வியூக்கு எப்போ வரணும் டைம் சொல்லுங்க, அட்ரஸையும் வந்துட்டு எனக்கு அனுப்புங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்றா. போனை வச்ச உடனே இவளுக்கு இந்த சின்ன வயசுல தப்பிச்சு ஓடுனாங்க இல்லையா, அந்த ஞாபகத்துல இப்பவுமே எங்கன்னா தப்பிச்சு போகணுன்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. அங்க பார்த்தா அவளால அதுக்கு மேல நகரவே முடியாம, நான் என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறா. மொபைல் எல்லாம் சிதறி போயிடுது. கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே நான் வந்துட்டேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் எங்கேயும் போக மாட்டேன், எதுக்காக என்னை விட்டுட்டு நீ தனியா இங்கெல்லாம் வந்த அப்படின்னு சொல்லி மறுபடியும் சமாதானப்படுத்துறான். இவளும் கட்டி பிடிச்சு ஓன அழ ஆரம்பிச்சிடுறா. இத பாரு, ஒண்ணும் இல்ல, நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், நான் போனை எடுத்துட்டு வரேன், நம்ம 2 பேரும் நம்மளோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா வந்து போனை எடுத்து தராரு. ஹீரோ செம்ம காண்டாயிடுறான், எல்லாம் உங்களாலதான், நீங்க தான் காரணம், இவளுக்கு எதுனா ஆயிருந்ததுன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன், எதுக்காக எனக்கு தெரியாம இவளை கூப்பிட்டு நீங்க தனியா பேசுனீங்க அப்படி இப்படின்னு கத்துறான். டேய், அவ எனக்கும் பொண்ணு மாதிரிடா, சின்ன வயசுல இருந்து அவளை நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன், என்கிட்டயே நீ எதுக்காக இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி இவர் கோவப்படுறாரு.
அப்ப ஹீரோயின் வந்து சொல்றா, இவரால ஒண்ணுமே நடக்கல. எதுக்காக நீ இப்படி பண்ற? நான் எங்க அங்கிள பார்த்தேன். அங்க ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்திருந்தது. நான் அதுலதான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு புரிய வைக்கிறேன். அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. இந்த ஆள் பக்கத்துல நீ போகவே கூடாது. அவ்வளவுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேசுறான். அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்துடுறான். அப்ப என்ன சொல்றான்னா, உனக்கு எங்கேயும் சேஃப் கிடையாது. என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்றான். நம்ம கான காட்டுறாங்க. அதே மாதிரி நம்ம கானோட அம்மாவையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவங்க அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, "இவ்வளவு நாளும் தண்டமாவே சுத்திக்கிட்டு இருக்கடா. ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இல்லையா?" அப்படின்னும்போது, "எனக்கு ஏன் கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல? எனக்கு சூப்பரான கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, இவங்க கேக்குறாங்க, "யார சொல்ற? நம்மையா சொல்ற? அதுதான் பல வருஷமா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கியே. உனக்கு கொஞ்சம் கூட லக்கும் இல்ல, உனக்கு அறிவும் இல்லடா. இவ்வளவு நாளா அவ ஒரு பொண்ண உன்னால கரெக்ட் பண்ண முடியல." அப்படின்னு சொல்லி இவனை பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, "தயவு செஞ்சு என்கிட்ட அவள கூட்டிட்டு வா. நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன். அப்பாவோட பர்த்டே பார்ட்டி வருது இல்லையா? அதுக்கு அவள இன்வைட் பண்ணு." அப்படின்னு சொல்லும்போது, பர்த்டே பார்ட்டினா அவள கூப்பிடுறது கொஞ்சம் கஷ்டம் தாம்மா. அவளுக்கு வந்து பர்த்டே பார்ட்டிக்கு போறதுல அவ்வளவு இஷ்டம் இல்ல. பட் ஆனா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மா கூட வந்து ஹோட்டல்ல வந்து கிடிய பாக்குறான். "ஏய் செல்லம், நீ என்ன பண்ற இங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் வந்து இங்க இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்றா. "என்னது இன்டர்ன்ஷிப்பா? நீ எவ்வளவு வேலைதாம்மா பாப்ப?" அப்படின்னு கேட்கும்போது, அவ என்ன சொல்றான்னா, "நான் அவள வேலை பார்த்தாதான் என்னால பொழப்ப ஓட்ட முடியும். இல்லன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்றா. இவனா அவ பின்னாடி ஓடி ஓடி பேசிக்கிட்டே இருக்கான். அவ கொஞ்சம் கூட இவனை மதிக்கவே மாட்றா. "தயவு செஞ்சு போங்க, நான் வேலை பண்ணணும்." அப்படின்னு சொல்றா. அப்ப அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க. "டேய் வாடா, ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு சொல்லிட்டு 10,000 பொண்ணு கூட வந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி அவனை அங்க வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து பாக்குறாரு. இது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட அப்பா வந்துட்டு, "எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் எதுனா ஆயிடுச்சுன்னா என் பொண்ணுக்கு நீதான் கார்டியனா இருக்கணும். என் பொண்ணோட இவ்ளோ பெர்சன்டேஜ் ஷேரையும் நீ தான் மெயின்டெயின் பண்ணணும். அவளுக்கு பிசினஸ்னா என்னன்னு தெரிஞ்சு அவளுக்கு இத பத்தி புரியுற வரைக்கும் நீ தான் பாத்துக்கணும். நீ தான் இதுக்கு பொறுப்பு." அப்படின்னு சொல்லி சைன் போட்டு வச்சிருக்காங்க. அப்பதான் வந்துட்டு அந்த காலத்துல நடந்தத காட்டுறாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாருன்னா, "எப்பனாலும் என் உயிருக்கும், என் பொண்டாட்டி உயிருக்கும் எதுனா ஆபத்து வரும். அப்ப நீ என் பொண்ண பாத்துக்கோ. அப்படி உனக்கு எதுனா ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா உன் பையன நான் வளர்ப்பேன்." அப்படின்னு சொல்லி வாக்கு குடுத்திருக்காரு. இவருக்கும் இவங்க ஒய்ஃபுக்கும் வேற ஆகாது போல. அந்த அக்ரிமெண்ட்ட எடுத்துக்கிட்டு போறாரு. அந்த டைம்க்கு அவங்க வந்துடுறாங்க. வந்த உடனே, "ஆமா என்ன உங்களால கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்க முடியாது இல்லையா? நெறைய பொண்ணுங்க உங்களுக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீயும் உன் பையனும் எதுக்காக இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கூட உங்க 2 பேருக்கும் வித்தியாசமே இல்ல தெரியுமா? ரொம்ப கேவலமான புத்தி." அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அவங்களும் சும்மா விட மாட்றாங்க. "உன்ன அளவுக்கு கேவலமான புத்தி யாருக்குமே இருக்காது. நீ தான் ஒரு கேவலமானவன். தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் குடுத்துரு. நீ உன் வாழ்க்கைய பாரு. நான் என் வாழ்க்கைய பாத்துக்கிறேன். நம்ம 2 பேரும் தான் ஒண்ணா வாழலையே." அப்படின்னு கேட்கும்போது, "எந்த காரணத்துக்கு கொண்டும் நான் உனக்கு டிவோர்ஸ் தரவே மாட்டேன்." அப்படின்னு இவர் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவ கீழ விழுந்துட்டா இல்லையா? அதனால இவளுக்கு கால் முட்டியில கையில எல்லாம் லைட்டா அடிபட்டுருச்சு. அதனால ஹீரோ வந்து மருந்து போட்டுட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோயினுக்கு வந்து அவளோட ஹார்ட் பீட் வந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஐயய்யோ! உண்மையாவே எனக்கு ஹார்ட் அட்டாக் எதுனா வரப்போதா? என்ன ஆகப்போது? இல்ல அப்டின்னா இவன் பக்கத்துல இருக்கறதுனால எனக்கு இவ்ளோ ஹார்ட் பீட் அடிக்குதா? அப்படின்னு சொல்லி இவளுக்கே சந்தேகம் வந்துடுது. இவ வேற கிட்ட போய் பாத்துக்கிட்டே இருக்கா அவன் ஃபேஸையே. அவன் நெத்தியில எதனா அடிபட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவள இன்னும் தொட்டு வேற பாக்குறான்னா, அவ்வளவுதான் ஹார்ட் பீட் எகிறிடுது. அப்ப உடனே இவ என்ன சொல்றான்னா, "மேம், நான் ஏதோ எனக்கு ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். எனக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமா அடிக்குது. எனக்கு ஏதோ படபடன்னு இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது அவன் பயந்துடுறான். "உனக்கு எதனா உடம்பு சரியில்லையா? உனக்கு என்ன பண்ணுது?" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். "நீயே பாரு என்னோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு." அப்படின்னு கைய எடுத்துட்டு போறா. "ஏய் ஏய் என்ன பண்ற நீ?" அப்படின்னு கத்துறான். "ஏய் இல்லப்பா இங்க பாரு." அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல கைய வைக்கிறா. எங்க ஹீரோக்குமே அவனோட ஹார்ட் பீட் வந்து பயங்கரமா ரேஸ் ஆக ஆரம்பிச்சிடுதா. "உனக்கு ஏன்டா மூஞ்செல்லாம் செவந்து போச்சு? உனக்கு எதுனா உடம்பு சரியில்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. "ஐயய்யோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இங்க காத்து காத்துல ஏசி சரியா ஒர்க் ஆகலன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, "இப்படியே பார்த்தோம். இன்னும் கொஞ்ச நேரம் உனக்கு ஹார்ட் பீட் இப்படியே இருந்ததுன்னா கண்டிப்பா டாக்டர் கிட்ட போயிடுவேன்னா." அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு மட்டும் டவுட்டாவே இருக்கு. இவன் போய் மங்காத்த அஜித் மாதிரி ஃபேஸ வாஷ் பண்ணி பாக்குறான். ஐயய்யோ! இந்த மாதிரிலாம் ஆகவே கூடாது. ஏன் எனக்கு இப்படியெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இவ போய் பெட்ல படுத்துக்கிட்டு உருண்டுட்டு இருக்கா. ஐயய்யோ! உலகத்துல எத்தனையோ பையனுங்க இருக்கானுங்க. எதுக்காக இவன் கிட்ட வரும்போது எனக்கு வந்து ஹார்ட் பீட் இப்படி ரைஸ் ஆகணும் அப்படின்னு. நம்ம ஃபாவோட அப்பாவையும் அம்மாவையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் கப்புள் விளாகர்ஸ் போல. இவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் வரான். "நீங்க 2 பேரும் அடங்கவே மாட்டீங்களா?" அப்படின்னு கேக்குறான்.
இவர் வீட்ல இருக்கும்போது கூட தம்பி எதா இருந்தாலும் அங்கிள் கிட்ட கேட்டு செய்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயோ அப்பா நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். ஆனா அங்கிள் கிட்ட அந்த ப்ரொஃபைல காட்டுவேன் கவலைப்படாதீங்க அப்படின்னும் போது அம்மாக்கு கோவமே வந்துடுது. தயவு செஞ்சு வீட்ல இருக்கும்போது வீட்ட பத்தி பேசுறீங்களா? இனிமே ஆபீஸ் ஒர்க் யாருன்னா பேசுனீங்க அப்படின்னா எனக்கு செம ஆத்திரம் வந்துரும் அப்படின்னு கத்துறாங்க. அதோட மறுநாள் காலையில நம்ம வந்துட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு இங்க தானே நம்ம ஹீரோயினும் இன்டர்வியூக்கு வர. அவ வேக வேகமா வர லிஃப்ட்ல ஏறணும்னு சொல்லி அப்ப கரெக்டா இவளுக்கு கால் தடிக்கி வேகமா போய் நம்ம மேலயே விழுந்துடுறா. ஹீரோயினா மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா பால் விளம்பரத்துல வர பசுமாடு மாதிரி ஏன்னு பல்ல காமிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கான் இவன். அப்புறம் தான் ஹீரோயின் நோட் பண்றா இவனோட ஷர்ட்ல அவளோட லிப்ஸ்டிக் கரை ஆயிருது. ஐயோ சாரி தயவு செஞ்சு இதை நான் ஏதாவது பண்ணி சரி பண்ணணும். நீங்க இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவனுமே ஆமா நான் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்ன பண்றான்னா இவனை கூட்டிட்டு போயிட்டா அது அப்படியே லிப் மார்க் மாதிரி தெரியாம அதுல சும்மா அப்படியே டிராயிங் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் ஜாலியா அப்படியே ஹீரோயினை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். உங்களோட கான்டாக்ட் நம்பர் மட்டும் எனக்கு கொடுங்க. இந்த ஷர்ட்டுக்கு எவ்வளவு காசோ நான் அதை அனுப்பி வச்சிடுறேன். எனக்கு இப்ப இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோவும் அவனோட செக்ரட்டரியும் மீட்டிங்காக ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. அந்த ஹோட்டல்ல ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்துடுறா. அப்ப அங்க ஒரு ஆள் வந்துட்டு வட தங்க போலாம் போலாம் அப்படின்னு கூப்பிடுறா. இந்த பொண்ணு அம்மா வராம நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறா. அப்ப அந்த டைம்க்கு ஹீரோக்கும் அவனுக்கும் முட்டிக்குது. அவன் என்ன சொல்றான்னா அவ என் பொண்ணுடா அப்படின்னும் போது பொண்ணா இருந்தாலும் சரி அவங்க அம்மா வராம நாங்க அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிக்கிறான். அப்பதான் நமக்கு கேன்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவளோட குழந்தை தான் அது. இவளோட புருஷன் தான் இவன். இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. குழந்தைய லாயர் கூட தான் அவன் பாக்கணும்னு இருக்கு. பட் ஆனா குழந்தைய இவன் தனியா கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். மறுபடியும் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு இவ புடிச்சு கொடுத்துறா. இவ யாரு அப்படின்னு பார்த்தா இவ தான் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கே ஓனர். நம்ம கிவி கூட இங்கதான் வேலை செய்யறா. இப்ப ஹீரோ மீட்டிங்காக வந்திருக்கிறதுமே இவ கூட தான். கிவி தான் இவங்க 2 பேருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு கொடுக்குறா. நம்ம ஹீரோ கிவிய பாக்குறான். ஃபர்ஸ்ட் கே என்ன சொல்றான்னா என்னோட பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஃபாவியும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் தான் இன்டர்வியூவே எடுக்க போறான் அப்படின்னு சொல்லி. ஹீரோயினுமே செம சூப்பரா இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்றா. நம்ம மின்னுக்கு தான் கஷ்டமா இருக்கு. ஐயோ அழகான பொண்ணு ஒண்ணு வந்துட்டாலே ஃபா வேற இவ பக்கம் திரும்பிடுவானோ அப்படின்னு இப்பதான் ஃபா சொல்லிட்டு இருக்கா. சாரி நான் வேணும்னு சொல்லாமலாம் இல்ல. ஜஸ்ட் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே அப்படின்னு தான் சொல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் 3 வாட்டி மீட் பண்ணிருக்கோம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோயின் ஐயோ இல்லையே எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி நம்ம கிளப்ல பார்க்கிங்ல சண்டை நடக்கும் போதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றா. நியூயார்க்ல காஃபி டேல ஒரு நாள் மீட் பண்ண பத்தியா இன்னைக்கு என் மேல விழுந்த மாதிரி அன்னைக்கும் நீ என் மேல விழுந்த அப்படின்னு சொல்லும் போது ஐயோ அது நீயா அப்படின்னு சொல்லி இப்பதான் ஹீரோயின் கேக்குறா. அதுக்கப்புறம் வேற 3 வாட்டின்னு சொன்னீங்க அது எப்போ அப்படின்னு கேட்கும் போது அத நான் இன்னொரு நாள் சொல்றேன் அப்படின்னு சொல்லாம விட்டுறான். ஹீரோயின் கிளம்பும் போது கரெக்டா நம்ம ஃபாவோட அப்பாவும் அங்கிளும் லிப்ட்ல இருந்து இறங்குறாங்க. ஆனா இவங்கள பார்த்த உடனே ஹீரோயினுக்கு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி படபடப்பா வந்துடுது. லிப்ட்ல போகும்போது யோசிச்சுட்டே போற யாரு அவங்க எதுக்காக அவங்கள பார்த்த உடனே ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அவளுக்கு ஞாபகமே வரல. இப்பதான் இவங்க 2 பேரும் நம்ம பாக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க யார் இந்த பொண்ணுன்னு. அப்ப இவங்க அப்பா பேரெல்லாம் அவன் சொல்லும் போது இவங்க 2 பேருக்குமே அவங்க அப்பாவை நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர் எங்களோட ஃப்ரெண்டு தான். அவன் அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்க கூடாது. அந்த பொண்ணுக்கு தகுதி இருந்தா மட்டும் வேலைக்கு எடு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோவோட அம்மா ஹீரோயினுக்கு போன் பண்ணி சீக்கிரமா வீட்டுக்கு வா உன்னை பாக்கணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவன் ஹீரோயினுக்கு போகும்போது பழைய வீடு இல்லையா அவங்க அப்பா அம்மா கூட இங்கதான் வாழ்ந்திருக்கா. அது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. இங்க ஹீரோவோட வீட்டுல வேலை செய்யறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு மெடல் தெரியுது. அதை பார்த்துட்டு ஐயோ பேய் பேயின்னு சொல்லிட்டு எல்லாரும் அலற ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்துக்கு ஆபீஸ்ல நான் என்ன பண்றான் அப்படின்னா அவங்க அப்பாவும் அங்கிளும் சொல்லியிருப்பாங்க இல்லையா எங்களோட ஃப்ரெண்டு தான் அவங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால அவங்களோட கேஸ பத்தி நெட்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அவ பர்த்டே அன்னைக்கு ஒரே நேரத்துக்கு இறந்த எல்லா விஷயமுமே தெரியுது. சோ இதோடய இந்த செகண்ட் எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.